காலையில் 5 மணிக்கு எழுந்து காலை கடன் முடிச்சுட்டு ஒரு வெந்நீர் துளி உட்காந்து வெந்நீர் துணியில் அமர்ந்து ஒரு திருவிளக்கேற்றி அது முன்னே உட்கார்ந்து இப்படி 4 நாமத்தை ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, அல்லது ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி, மாணிகவாசன் திருவடிகள் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, இப்படி சொன்னா போதும். இதனால் என்ன லாபம்னா யாராலும் சாதிக்க முடியாது சாதிக்கலாம், அவ்வளவு பெருமை இருக்குதுல்ல. ஆனால் யாரும் செய்யறதில்லை. என்ன ஏன் லாபம்னு கேட்டா, நீங்க என்னென்ன செய்ய முடியாத நாங்க செய்யறோம். நீங்க ஒரு திருமணம் செய்யறதுக்கு ஓராண்டு சிந்திக்கிறீங்க, நாங்க 1187 திருமணம் செஞ்சிருக்கோம் ஒரே ஒரு ஆண்டுல. 1187 திருமணம் லேசா விளையாட்டுமா செய்யறோம். நீங்க ஒரு திருமணம் செய்யறதுக்கு 1 வருஷம் திட்டம் போறீங்க, அது நடக்குது நடக்காம போகுது. அப்ப இங்க கண் சிகிச்சை முகாம் நடக்குது, ஏழைகள் திருமணம் நடக்குது, தினம் அன்னதானம் நடக்குது. என்ன என் மருமோ என்ன மந்திரம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ராமலிங்க சாமிகள் இருக்கிற மாணிக்கவாசகர் இப்போ பெரியவங்க நாமத்தை சொன்னா எல்லாம் நடக்குது. நீங்க கடவுள் அருள் பெறுவதற்கு எங்கெங்கயோ பாத யாத்திரை போறீங்க, திருப்பதி ராமேஸ்வரம், இங்க ஊரா சுத்துறீங்க. ஊரா சுத்துறாலும் ஒன்றும் காரியம் நடக்கலை. ஆனா நாங்க செய்யறது லகுவா இருக்கு, காரியம் நடக்குது. அது மாதிரி நீங்க காலையில இருந்து ஒரு வெண்ணெடுத்துல அமர்ந்து ஒரு திருவிளக்கேற்றி அது முன்னே இந்த 4 நாமத்தை சொல்லி ஆசி பெற்றா நீங்க எல்லாமே கைகூடும், நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும்.